ஹாய் ஆல் எல்லோருக்கும் வணக்கம். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாமே சேர்த்து கேதர் பண்ணி ஒரு சின்ன மினி vlog-ஆ ஷேர் பண்ணுறேன். நான் 14th அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சூப்பராக சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், எல்லா நாட்டு காய்கறிகளையும் போட்டு ஒரு பொங்கல் குழம்பு இதெல்லாம் வச்சு சூப்பராக ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மீதி இருந்த பொங்கல் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அவுட்டோரில் நைட்டு வந்து தான் சாப்பிட்டோம். காலையில் சாப்பிட்டதோட நைட்டு சாப்பிட்டது அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக எங்கே போனோம்னா கும்பகோணம் தான் போய் ரீச் ஆனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைமாக நம்ம வந்து வீட்டில் பொங்கல் வச்சு நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி எடுத்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு எங்கே ஊருக்கு போயிருந்தோம்னா திருச்சிக்கு போயிருந்தோம். நம்ம அங்கே திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த 17th அன்னைக்கு அந்தோனியார் பொங்கல் வந்து கோயிலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பொங்கல் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. எப்போ காலேஜ் முடிச்சு வெளியே போனோமோ அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா போக முடியாது என்னால். ஏன்னா 17th அன்னைக்கு எப்பொழுதுமே ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து ஓடிடுவோம் நான். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவள் சந்தோஷ், அவளை வந்து பார்த்ததில் ரொம்ப ஹாப்பினஸ். நிறையா பேசிக்கல, பட் ஆனால் ஒருத்தரை விசாரிச்சுக்கிட்டோம் கொஞ்ச நேரம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து, என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புது அனுபவம். அவங்க அதை பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களும். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ பாரம்பரியமாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு புதுசாக இருந்தது, புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ், நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் பண்ணி எல்லாருமே சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் கண்ணு கட்டி நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுடைய மனசில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஹாப்பினஸோட ஜாலியாக விளாண்டாங்க. ஆனால் நம்ம வளர வளர நம்மளோட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாப்பினஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்றது அவங்க விளையாடும்போது எனக்குள்ளேயே வந்து தோணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு மறுக்கப்படாத உண்மையும் கூட இது. எல்லா நாளும் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்துருவாங்க. அந்தோனியார் தேர் பார்த்தும் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. தேர் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்தோனியார்கிட்ட நல்லா சூப்பராக ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு எங்களுடைய பயணம் முடிவடைந்தது. நாங்களும் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம்.